கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு நேரம் நம்ம கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்வான். உலகத்துல ஒரு மனுஷன் நினைச்சாராம், உலகத்திலே இருக்கிற வல்லமையானது பவர்ஃபுல் எதுவோ அதை நான் என்ன பண்ணணும், நான் சந்திக்கணும், அதை நான் பார்க்கணும், அதை நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினச்சி நேரம் எங்கே போனாராம்? சூரியன்கிட்ட போனாராம். சூரியன்கிட்ட போய் உலகத்திலே நீத்த பவர்ஃபுல், அதனால் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டாராம். சூரியன் சொல்லிச்சா, நீ சொன்ன மாதிரி நான் பவர்ஃபுல் தான், ஆனால் இந்த மேகம்னு ஒன்று இருக்கு பாரு, அது ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து என்ன மறைச்சிக்கும், மறைச்சா என் பவரெல்லாம் போயிடுது, பூமிக்கு போக முடியல. அப்போ என்னை விட பவர் யாரு? மேகம்தான் நினச்சோம். அப்படி இந்த மேகத்துக்கிட்ட வந்துச்சு. மேகத்துக்கிட்ட வந்து நீத்த பவராம, நீ சூரியனையே மறைக்கிறியாம, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லி கேட்டான். அது சொல்லிச்சான், என்னை விட பவர் யாரு? காற்று. அது ஒரு அடி அடிச்சதுன்னா நான் இருக்கிற இடம் தெரியாம தெரிச்சு ஓடிடுறேன். அதோட என்னை விட பவர் யாரு? காற்று தான் அப்படின்னு சொல்லிட்டான். காற்றுக்கிட்ட வந்துச்சான். காற்று காற்று நீத்த பவர்ன்றாங்க, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு கேட்டாங்க. காற்று சொல்லிச்சா, நான் பவர் தான், மேகத்தையே தள்ளிட்டு போயிடுவேன், ஆனா நான் போய் மோதி அடிச்சா மழை என்ன பண்ணுது? ஏன்னா தடுத்துருது. மழை இல்லை, மழை அந்த தடுத்துருது. அதனால என்னால் அதை தள்ளி என்ன பண்ண முடியல, போகவே முடியல. என்னை விட பவர் அந்த மலைக்கு தான் பவர்ன்றான். சரி, மலை கிட்ட போய் கேட்டாராம், நீ தான் எல்லாத்துல பவர்ன்றாங்க, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த மலை சொல்லிச்சான், நான் பவர் தான், ஆனா இந்த மனுஷன் இருக்கிறான் பாருவன், இவன் அப்பப்போ புல்டோசர் கொண்டு வந்து என்ன பண்றான், எண்ணெய உடைச்சு எடுத்து வித்துடுறான், கிரஷர் வைக்கிறான், அது எம்சண்டுங்கிறான், அது என்னென்னமோங்கிறான், எங்களால உடைச்சு தூள் தூளாக்கி நாங்க இருக்கிற இடமே தெரியாம காலி பண்ணிடுறானே. அதனால எங்களை விட உங்க ஆளுங்க தான் பெரிய ஆளுங்க, நீ மனுஷனுக்கே என்ன பண்ணி வச்சிரு, உங்க ஊர்லயே போய் மாமா மச்ச பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிரு, நாங்கெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது, நீங்க தான் எங்களெல்லாம் இடிச்சு தள்ளிடுறீங்களே அப்படின்னு சொன்னாராம். சரி, வேறு வழியே இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மனுஷனை தேடி போகலான்னு சொல்லி மனுஷன் இருக்கிற ஒரு பவரான ஒரு மனுஷன் குடும்பத்தில் போய், என் பொண்ணுக்கு எத்தனை கோடி வேணாலும் தரேன், நீங்க தான் பவர், மனுஷன் தான் பவர், அதனால என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாப்பிள்ளை வந்து சொன்னாராம், என்கிட்ட பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாத்துல நான் பவர் தான், ஆனா என்னையும் மரணம் ஜெயிச்சிருதுன்னாராம். என்னைய என்ன பண்ணுது? மரணம் ஜெயிச்சிருது, என்ன கொண்டு போட்டுருது, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணா சீக்கிரமா சேர்த்துருவேன், இப்பவே அது கொஞ்ச நாள் இருக்கிறேன், அது உன் பொண்ணை கல்யாணம் பண்ணா சீக்கிரமா நான் செத்து போயிருவேன். அதனால அந்த மரணத்தை என்ன பண்ண முடியல, என்னால ஜெயிக்க முடியல. இப்போ உலகத்துல வலியது, உலகத்துல பவர்ஃபுல் எதுனா மரணம். அதனால அந்த மரணத்துக்கிட்ட போய் நீ உன் பொண்ணை என்ன பண்ணி வச்சிரு, கல்யாணம் பண்ணி வச்சிரு, அப்போ அந்த மரணம் உன் பொண்ணை கொள்ளாது, அவன் 2 பேரும் உயிரோட ரொம்ப நாள் இருப்பாங்க அப்படின்னுச்சு. அப்போ இந்த மனுஷன் மரணத்துக்கிட்ட வரான். மரணமே மரணமே, நீத்தா எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருக்கிற, பயமுறுத்தி வச்சிருக்கிற, நீத்தா ஜெயித்து வச்சிருக்கிற, எல்லாத்த நீ பெரிய காரியங்களை ஒன்று பார்த்தாலே பயப்படுறாங்க, உன்னை நினைச்சாலே மனுஷன் பயப்படுறான், அதனால என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டானா. அப்போ அந்த மரணம் சொல்லிச்சா, உண்மையிலுமே நான் பவர்ஃபுல் தான், எல்லாரையும் நான் கொண்டிருந்தேன், எல்லாரையும் நான் என்ன பண்ண நஷ்டப்படுத்தி கொண்டிருந்தேன், ஆளை க்ளோஸ் பண்ணி கொண்டிருந்தேன், ஆனா இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு பாரு, அவர் என்னையே கொண்டு விட்டாரு. கரங்களை தட்டி அவர் வந்து என்ன பண்ணாரு, மரணத்தையே மரணத்தால க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால நானும் இந்த உலகத்துல பெரியவன் கிடையாது, என்னையே கொன்ற இயேசுதான் பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால உன் பொண்ணை யாருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு, இயேசுவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தார். அதனால தான் நாமெல்லாம் இயேசுனுடைய மனவாட்டி சபையாய் இயேசுவை கல்யாணம் பண்ணுவதற்காக வானத்தை பூமி உண்டாக்கின இயேசுவை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு கிடையவே கிடையாது. மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர் தான் உலகத்திலேயே பெரியவர்.
மரணத்தை ஜெயித்தார். அந்த இயேசு தான் நம்மையும் மத்திய ஆகாயத்துல மணவாட்டியா ஏற்றுக்கொள்ள போகிறார். அந்த இயேசுவை நான் கல்யாணம் பண்ண போறேன்றவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, மறுபடியும் ஒரு கல்யாணம் நமக்கு நடக்க போகுது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. யாரோடு கூட? இயேசுவோடு கூட. சரி, இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி நாம முடிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:6 வாசிங்க. லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவ்வளவுதான். எல்லாம் கல்லறைக்கு போறாங்க, போய் பார்க்கறாங்க, தேடுறாங்க. மரித்தோர் இடத்துல இயேசு நீங்க எதுக்கு தேடுறீங்க? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். உலகத்துல எல்லா மகான்களுடைய கல்லறையும் இன்னைக்கு பூமியில மூடப்பட்டிருக்கு. ஏன்? இயேசுவையே பிறப்பித்த மரியாளுடைய கல்லறையும் மூடப்பட்டிருக்கு, மூடி இருக்கு. ஆனா இந்த இயேசுகினுடைய கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அது உள்ள நீங்க போயிட்டு வரலாம், அது திறந்தே கிடக்கிறது. ஏன்னா இயேசு அங்கே இல்லை. உலகத்துல நிறைய பேர் உயிர் தெழுந்தாங்க, ஆனா அவர்களெல்லாம் மறுபடியும் மரித்து விட்டார்கள். ஆனா இயேசு அப்படி இல்லை, உயிரோடு எழுந்தார். உயிர்த்த இயேசு இனி மரிப்பதே இல்லை. அதனால்தான் அவர் உயிர் தெழுதல்ல முதல் பேரானவர்னு பைபிள் சொல்லுது. ஃபர்ஸ்ட் உயிர் தெழுந்தது யாருன்னா இயேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இயேசுக்கு முன்னாடி நிறைய பேர் உயிரோடு, லாசர் உயிரோடு எழுந்திருந்திருக்காரு. எலிசாவே புதைச்சேரத்தில் ஒருத்தனை போடும்போது அவன் உயிரோட வந்திருக்கிறான். ஒரு சிறு பெண் உயிரோட வந்திருக்கு. வாலிப தம்பி உயிரோட வந்திருக்கிறான். ஏன் அதெல்லாம் உயிர் தெழுதல லிஸ்ட்ல வரலன்னா அவங்களாம் மறுபடியும் மரிச்சு போயிட்டாங்க. ஆனா இயேசு அப்படி கிடையாது. அவர் உயிரோடு எழுந்தா இனி ஒருபோதும் மரிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, இயேசுகினுடைய உயிர் தெழுதலின் ஆசீர்வாதம் என்னன்னா, எப்படி காயப்பட்டவராய் ரத்தம் சிந்தினவராய் அடக்க பண்ணப்பட்டாரோ அப்படியே உயிரோடு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால்தான் ஒரு உயிரோடு வந்தோன்னா சீஷர்களை பார்த்து என்ன தொட்டு பாருங்கன்னாரு, காயங்களை தொட்டு பாருங்கன்னாரு. ஆனா நாம ஒரு நாள் மரிப்போம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கமான நாமும் ஒரு நாள் மரிப்போம். ஆனா உயிரோடு வரும்போது இப்படி வரமாட்டோம். புரிந்து கொள்ளுங்க, இப்படி வரமாட்டோம். வேதம் சொல்லுகிறது, பலவீனமாய் விதைக்கப்பட்டது பலனுள்ளதாய் எழுந்திருக்கும், சுகவீனமாய் விதைக்கப்பட்டது சுகமுள்ளதாய் எழுந்திருக்கும், மாம்சத்துல விதைக்கப்பட்டது மறுரூபமாய் வெளியே வரும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இந்த ரூபம் நமக்கு இருக்காது, வேற ரூபத்தில் தான் நம்ம உயிர் தெழுந்து வருவோம். ஆனா இயேசு அப்படி கிடையாது. எப்படி காயப்பட்ட சரீரத்தோடு புதைக்கப்பட்டாரோ அப்படியே வந்தாரு. இன்னைக்கு நீங்க இயேசுவை பார்த்தீங்க, தரிசனத்துல நீங்க பார்க்குற வாய்ப்பு கிடைச்சு நீங்க பார்த்தீங்கன்னாலும் அவர் என்ன பண்ண காய் அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம ஊருக்கு வந்த தோமாவை என்ன பண்ணாரு, உனக்கு சந்தேகமா இருந்தா என்ன விழாவில்னு என்ன பண்ண விரலை விட்டு பாருன்னாரு. அந்த அப்படியே அப்படியே வெளியே வந்தார். அதான் இயேசுக்கு உயிர் தெழுதலின் மகிமை. ஒரு அலையில சொல்லுங்களேன். சரி, இப்போ இது நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை நம்ம பார்க்க போறோம். ரோமர் 10:9-13 வரைக்கும் வேகமா வாசிங்க. முதல் இயேசு உயிர் தெழுந்ததனால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவை நீங்க வாயினாலே அறிக்கையிட்டீங்கன்னா தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். இருதயத்துல நீங்க விசுவாசித்தீங்களா என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல நாவினால அறிக்கை இடணும். என்ன அறிக்கை இடணும்? இயேசு, சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். இதைத்தான் ஒவ்வொரு சிஎஸ்ஐ சபையிலும் வாரம் சொல்ல வைப்பாங்க, வாரம் சொல்ல வைப்பாங்க. இது டெய்லி சொல்லணும், நாம டெய்லி அறிக்கையிடணும். அந்த சபையில அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க, ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். இயேசு எனக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று நாவில அறிக்கையிடணும். அடுத்தது எங்க அதை விசுவாசிக்கணும்? இருதயத்துல. அதை சும்மா வாயில சொல்லிட்டு போயிடக்கூடாது. இருதயத்துல அதை நீங்க அப்படியே நம்பணும். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு உயிரோடு? கதை கிடையாது, இதெல்லாம் கட்டு கதைலாம் கிடையாது. உயிர் உண்மையா நடந்த சம்பவம் தான் பைபிள் சொல்லுது. அதை யார் நம்புறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, இருதயத்துல நம்பி வாயில அறிக்கை இடுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பை தரும்படிதான் இயேசு உயிரோட வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பார்க்கல 13 வரைக்கும் வாசிங்க.
நீதி உண்டாக இருதயத்திலே பாத்தீங்களா? விசுவாசிக்கப்படும் நீதிமான்களா நீங்க மாறணும்னா இருதயத்துல விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண நீங்க ரட்சிக்கப்படணும்னா வாயில அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ நீங்க விசுவாசிக்கிட்டீங்கன்னா அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் பாத்தீங்களா? சொல்கிறது. இந்த உயிர்த்தெழுதல விசுவாசிக்கிற எந்த மனுஷனும் என்ன ஆக மாட்டான்? வெட்கப்படு வெட்கப்படவே மாட்டான். அதனால்தான் யோபு வெட்கப்பட்டு போன நிலையில அவன் சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போதும், நேரம் இல்லை. அழகா வாசிக்கிறீங்க, நமக்கு பாட நேரம் இல்லை. சீக்கிரம், இன்னைக்கு ஈஸ்டர் நாள், எல்லாம் போய் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், இல்லை மகிழ்ந்து இருக்கணும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை அனுப்ப நான் முயற்சி பண்ணுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். அந்த யோபு சொன்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன கவலை. பாருங்க, அவன் அது விசுவாசித்தான், ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான். அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், திருநெல்வேலி பக்கத்துல அந்த நாட்டில் ஒரு ஊழியக்காரர் இருந்தாரா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவங்க மனைவி அதே இது பொருளெல்லாம் இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க, அரிசியில பருப்பில்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்வார், மரியாளின் மகன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு. புரிஞ்சுக்கங்க, உங்க வாயில மரியாளின் மகன் யாரது? சத்தமா சத்தமா இயேசுனுங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாதான். அப்ப அந்த அம்மா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த அம்மா என்ன பண்ண, அந்த காலி டப்பாலாம் இவர் உட்காந்துட்டு பைபிள் படிச்சு பாட்டு பாடியிருப்பார், டம்முன்னு தலைகளை திருப்பி வச்சுட்டு போயிருமா. இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு அந்த டப்பாலாம் திருப்பி வச்சுட்டு போயிருமா. அவர் அப்படியே பார்ப்பாரா, அப்படியே ஆண்டவரே மனைவி காலி டப்பாலாம் கொண்டு வைத்திருக்கிற நிரப்பங்க ஆண்டவரே சோம் பண்ணான்னு நம்ப மாட்டீங்க. ஒரு 1 hour விசுவாசி யாராவது ஒருத்தர் ஃபுல்லாக அந்த மாசத்துக்கு தேவையான அந்த பொருள் மளிகை பூரா வந்து இறங்குமா. அந்த அம்மா அப்படியே வெக்கப்பட்டு போகுமா. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள மனுஷன், அதுதான் விசுவாசம். மீட்பர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ண வேண்டியதில்லை, இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை. டிஎல் மோடியா பெரிய ஊழியக்காரர், 3000-4000 அநாத குழந்தைகளை எடுத்து வளர்ப்பார். ஒரு நாள் அந்த வார்டன் வந்து சொல்றார், சாப்பாடு இல்லை, காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, பசங்க குளிச்சு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல குழந்தைங்களுக்கு. அவங்க விசுவாசமா ஊழியக்காரர் நமக்கு சோறு போட்டுருவாங்க, எல்லாம் குளிச்சு யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் சூப்பராக வந்து நிற்கிறாங்க. வார்டன் வந்து சொல்கிறாரு சாப்பாடு இல்லைங்கிறாரு. அந்த டிஎல் மோடி சொன்னாரா, அவர் பேர் எனக்கு தெரியல, அவரா யாருன்னு தெரியல, அவர் தானா ஏதோ ஒரு ஊழியக்கார், சரி யாரோ ஒருத்தர் அவர் வச்சுக்கலாம். அந்த ஊழியக்கார் சொன்னாரா அந்த வார்டன் கிட்ட, நீ போய் எல்லாரையும் போய் எப்போது போல வரிசையை உட்கார வச்சு பிளைட்டு வெய்யின்றாராம். அவருக்கு கை கால் நடுங்குது, ஒண்ணுமே இல்லை, எப்படி போய் 3000 பிள்ளைங்களை போய் உட்கார வைக்கணும். நீ போய் உட்காருவே, நான் சொல்றேன். அவர் போய் எப்போது போல ஜனங்களை எல்லா குழந்தைங்களை உட்காருங்க, எல்லாம் வரி, அதுவும் குஷியா வந்துட்டு சாப்பிடலான்னு உட்காருதுங்க. இவர் அப்படியே ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உங்களை நம்பி நான் நடத்துறேன், அவர் வந்து சாப்பாடு இல்லைன்றாரு, நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிருந்தா, நர்றன்னு ஒரு வேன் வந்து நிக்குதான். என்னடானா, பக்கத்து இதுல கல்யாண மண்டபத்துல அங்க நடந்த ஒரு கல்யாணத்துல ஏதோ ஒரு தடைய குறையாகி சாப்பாடெல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆகுது. சூப்பர் கல்யாண விருந்து வந்து, ஃபாதர் இப்படி ஆகி போச்சு, இந்த சாப்பாடை பிள்ளைகளை கொடுக்கலாமா, என்ன அதுக்கு தான் உட்காந்துருக்காங்க, போய் பரிமாறுங்கன்னாரா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இதுக்கு தான் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்து இயேசு நீ மரிப்பதில்லை. இது என்றைக்கு நீங்க இருதயத்துல விசுவாசித்து வாயில நீங்க அறிக்கை செய்றீங்களோ, உங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லணும், பொல்லாத பிரச்சனையே உன்னை ஜெயித்த மீட்பர் எனக்கு எப்படி இருக்காரு, உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பார்க்கலாம், 13 வரைக்கும் படிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, அது எல்லாருக்கும் சமம், எல்லாருக்குள்ளும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அதை விசுவாசித்து நீங்க இப்படி வந்து ஆண்டவர் தொழுதீங்கன்னா பணக்காரர் ஆக்கிடுவார். அவர் உங்களுக்கு பணக்காரராகவே இருப்பார், ஐஸ்வர்ய சம்பன்னர்.
பணம் வேணுமா, பொருள் வேணுமா, இருதயத்துல விசுவாசித்து இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டே இருங்க. உயிர் திறந்து இயேசு உங்களுக்கு கோடா கோடியா தருவாரு. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டு தொழுது கொள்கிறவன் கடைசி நாட்களிலே அவன் நரகத்திலிருந்து அவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். 1 தெசலோனிக்கர் 1:10 வாசி. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும், பாத்தீங்களா, அவர் நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். தெசலோனிக்க சபையினுடைய நம்பிக்கை, அந்த விசுவாசியின் நம்பிக்கை என்னன்னா, மரித்தோர்லேருந்து எழுந்தவர் என்று இயேசுவை நம்புறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரது அந்த விசுவாசம் இருக்கணும் உங்களுக்கு. என் இயேசு மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்துட்டாரு, மறுபடியும் என்னை கூட்டிட்டு போற வராரு அப்படிங்கிறத நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி வச்சிருக்கணும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றவங்க அவங்கள பத்தி சொல்றாங்க. இவங்க சர்ச்சுக்கு போறவங்கலாம் அவங்க இயேசு வராராமா 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 அப்படின்னு சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருக்குமானா, அந்த விசுவாசம் இருக்குமானா, என் இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறா, நான் மரித்தாலும் உயிரோடு கூட எழுப்புவா, நான் உயிரோடு இருந்தாலும் என்னையும் மறுரூபமாக்கி கொண்டு போவார் என்கிற அந்த சத்தியத்தை உங்க சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாருக்கிட்ட நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா, அதுதான் உண்மையான உயிர் தெழுதலின் பண்டிகை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். 1 பேதுரு 3:21 என்ன சொல்லிட்டு வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிரா, வெறும் நம்முடைய மாம்ச அழுக்க நீக்கிறது ஞானஸ்நானம் அல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து, அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது சும்மா பாவத்தை கழுவுறதுக்கு இல்லை, உங்க பேரை மாத்துறதுக்கு இல்லை, உங்களை கிறிஸ்டியனா மாத்துறதுக்கு அல்ல. அது ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கை. நீங்க ஆண்டவர் உயிர் தெழுந்த இயேசுனோட உடன்படிக்கை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தா. அதுபோல ஞானஸ்நானத்துல நான் உங்களை தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கும் பொழுது பழைய மனுஷன் நீங்க மரித்து இயேசுவோட கூட அடக்கம் பண்ணிட்டீங்க. பழசு க்ளோஸ் முடிந்தது. நீங்க மறுபடியும் மேலே வரும்போது இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது போல நீங்களோ பாவத்துக்கு மரித்து நீதி கண்டு பிழைப்பேன் என்று சொல்லி உயிரோடு கூட நீங்க வந்திருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எல்லா விதமான பாவம் சாப மீறுதல் இந்த கர்த்தர் ரட்சித்து ஒரு சிறு குழந்தையை போல உன்னை மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதுதான் 1 பேதுரு 1:4 சொல்றார். 1 பேதுரு 3:21 வாசிட்டீங்களா? 1 பேதுரு 1:4 படிங்க. அவர் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் மிகுந்த இரக்கத்தின்படியே மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார்னு என்னது? பிறப்பித்தார். ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ற வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதே போல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்கள்லாம் மறுபடியும் பிறந்தவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? முதல் உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பிறந்தீங்க, ஆனா 2வது இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க. இப்ப நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். அதனால தான் நமக்கு ஜாதி மதம் பிரச்சனை எல்லாம் இல்லை. புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்போ நம்ம அப்பா ஜாதியை வச்சு நம்ம பெருமை பாராட்டுறோம். எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, பெருமை பாராட்டுறோம். ஏன்னா அந்த அப்பா ஜாதி பெருமை. ஆனால் இப்போ நம்ம அப்பா யாரு? ஏசப்பா. எல்லாருக்குமே அவர் தான் அப்பா. அதனால தான் நம்முடைய ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இப்போ எந்த ஜாதி மத பிரச்சனை எதுவுமே இல்லாமல் போச்சு. அதான் அந்த வீடு பார்க்க போகும்போது அந்த அருமையான கவுண்டர் ஐயா என்கிட்ட சொன்னார், அது எல்லாம் சரிதான், ஆனால் எந்த ஜாதி இங்கே வருவாங்க அப்படின்னு கேட்டார். ஐயா என்னையா ஜாதி? நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டீங்கன்னா ஐசியூ வார்டில் வச்சுட்டு உங்களுக்கு ரத்தம் ஏற்றுவாங்க. அந்த ரத்தம் எந்த மனுஷன்தான் உங்களுக்கு தெரியுமா? அவன் போய் காசுக்காக விற்றுட்டு வரான். எல்லா ஜாதிக்காரனுடைய ரத்தம் தான் அங்கே இருக்குது. அதை தான் நமக்குள்ளே ஏற்றுவாங்க. அங்கே போயிட்டு இந்த ரத்தம் அந்த அது சரிதான் ஆனால் எங்கள் சொந்த பந்தங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களே என்ன? சொந்தமாவது பந்தமாவது என்னையா? உலகத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுயான்னு சொன்னேன். புரியுதா? உலகத்துல நாம் ஏற்படுத்தின அந்த ஜாதியை ஒழிக்கும்படிதான் இயேசு அவருடைய பிள்ளைகளை நம்மை பிறப்பித்து விடுகிறார். அவருடைய ரத்தம் நமக்குள்ள ஓட வைத்து விடுகிறார். ஆனால் நம்ம சரிசமமாய் மாற்றுகிறார். சரி, அது வேற சப்ஜெக்ட். இன்றைக்கு என்ன சப்ஜெக்ட்னா, பாவத்துல சாபத்துல உலகத்துல மரித்து கிடக்கிற எல்லா மனிதர்களையும்
மீண்டும் இயேசு பிறக்க செய்வதுதான் இயேசுடைய உயிர்த்தெழுதலின் அடையாளம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதுக்கு தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 3-7 வரைக்கும் வேகமா வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு ஒரு பெரிய பிஷப் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அவருக்கே புரியல, பிஷப்கே புரியல. அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருத்தன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. பாத்தீங்களா, ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. யாரெல்லாம் ஞான ஸ்நானம் எடுக்காம இருக்கிறீங்க இங்க? இயேசு உயிர்த்தெழுந்த நாள்ல இன்னும் நான் இயேசுவை அறிந்துட்டா சர்ச்சுக்கு வந்த ரட்சிக்கப்பட்டுட்டு, ஆனா ஞான ஸ்நானம் எடுக்கலன்றவங்க யாராவது இருக்கீங்களா? கையை தூக்குங்க. பரலோகம் வர முடியாது. அடுத்த மாசம் நமக்கு ஞான ஸ்நானம் முதல்ல எடுத்து பரலோகத்தில் உங்க பேர் எழுதுங்க, இயேசுவின் பிள்ளையாய் மாறுங்க. அதை இங்க சொல்றாரு பாருங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். அப்ப மறுபடியும் ஒரு பிறப்பு நமக்கு தருவதுக்கு தான் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்திருக்கிறார். அதுக்கு அடையாளமாக அல்லேலூயா, இயேசு மரித்து மீண்டும் பிறந்திருக்கிறார். ஞான ஸ்நானத்துல நாமும் மரித்து மீண்டும் பிறந்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேரை நம்ம ஞான ஸ்நானத்துல மரிக்க செய்து பிறக்க செய்யணும். சரி, என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஊழியத்தை நம்ம செய்து முடிக்கணும். இப்ப பாருங்க, உயிரோடு எழுந்தா என்ன நடக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. தேவனுடைய பரலோகத்தை அவங்க பார்க்கவே முடியாது. மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு பாருங்க, சொல்லுகிறேன் மெய்யாகவே 2 டைம் சொல்றாரு. நீ என்னதான் தான பண்ணு, நீ ரட்சிக்கப்படு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஞான ஸ்நானம் எடுத்து நீ மீண்டும் பிறக்கலைன்னா பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டேல்ல, பார்க்கவே மாட்டேன். மோசேக்காவது காணாவுரை காண்பிச்சாரு, நமக்கு அதை கூட காமிக்க மாட்டார். ஆனா நீ ஞானஸ்நானம் எடுத்திருப்பாயானா உன்னை கைவிடவே மாட்டா, உன்னை பரலோகத்துல கூட்டு போவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க பாக்கியவான்கள், ஞானஸ்நானம் எடுத்தவங்க பாக்கியவதிகள். அல்லேலூயா. படிங்க. அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர்வதை இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? பிஷப்புடைய மூளை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா பைபிள் எல்லாம் படிக்கிறது இல்லை அவங்க, அதனால அவங்களுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போய் எப்படி வரணும்னு கேட்கிறார். அவர் பிறக்கலான்னு ஆண்டவர் சொன்னா இவனுக்கு புரியவே மாட்டேங்குது, எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு வரணும்ன்றார். அதுக்கு ஏசு என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, அதுதான் இயேசுவின் மரணத்திற்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளம் தான் ஞான ஸ்நானம். நீங்க அது பேர் மாத்துறது, கிறிஸ்தவங்களா மாத்துறதுன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அது உடன்படிக்கை, அது விசுவாசம். இயேசு எனக்காக மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். நானும் இயேசுக்காக பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைக்கும்படி அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? உயிரோடு வந்திருக்கிறேன், குழந்தையாய் பிறந்திருக்கிறேன். அதை ஜெனிப்பித்தார். மறுபடியும் நம்ம பிறந்திருக்கிறோம். அம்மா வயிற்றுல 9 மாதம் உள்ள இருந்து நீங்க பிறந்தீங்க. ஆனா இயேசுக்கு பிறக்கும் போது 5 நிமிஷம் கூட இல்லை, அப்படியே தண்ணிக்குள்ள போனீங்க, அப்படியே வந்துட்டீங்க. அற்புதம், குழந்தையாயிட்டீங்க. இப்ப குழந்தைகளாய் வளர்ந்து பெருகி நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அதனால தான் எல்லா சகோதர சகோதரிகளின் வேதம் சொல்லுது. அதனால நம்ம சர்ச்சுக்குள்ள ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம பார்க்கல, நம்ம எல்லாம் மிங்கலாத்தான் சந்தோஷமா இருக்கிறோம். யாரையும் நம்ம என்ன பண்ணல, புறக்கணிப்பதில்லை, தாழ்மையா நம்ம நினைக்கிறது இல்லை, யாரையும் தள்ளி விடுகிறது இல்லை. எல்லாரையும் நம்ம அரவணைத்து போறதுனால தான் நம்ம சர்ச்சு வளர்ந்து கொண்டு வருகிறது. புரியுது? கூட அலையிலையா சொல்லுங்களேன், சந்தோஷமா அலையிலையா சொல்லுங்க. அப்போ இதுதான் மீண்டும் நம்மை பிறப்பிப்பதற்கு தான் இயேசு மரித்து உயிரோடு வந்திருக்கிறார். புரியுது? கூட அலையிலையா சொல்லுங்க. அப்ப இயேசு மரித்து உயிரோடு வந்தது நமக்காகவா அவருக்காகவா? நமக்காக என்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. அந்த பாடுகள் அன்னைக்கு போனவர் அந்த பொண்ணு அழகா, யார் அந்த பாட்டு பண்ணது? அந்த பாடு அழகா அந்த பாட்டு என்ன பாட்டது? ஏறுகிறா தள்ளாடி தவழ்ந்து கலை தோங்க என்ன அழகான பாட்டு. அதுல அதே வரும். அவரு கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைந்து சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றான். எதுக்காக? உங்களுக்காக, எனக்காக. சின்ன பிள்ளைங்களை அடிச்ச மாதிரி அடி வாங்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நம்மெல்லாம் மீண்டும் பிறக்கணும், ஞானஸ்நானம் எடுத்து தேவ பிள்ளைகளாய் மாறணும், அபிஷேகம் பெற்று வல்லமை வரங்களுக்கு கிருபைகளை பெற்று இயேசுவை போல நம்மலாம் அவரோடு கூட பரலோகம் போகணுன்றதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்திலே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம்.
அடுத்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. இதுல இருக்கு. அங்க வசனம் இருக்கா? சரி படிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். பாத்தீங்க, மாம்சத்துல பிறந்த முதல்ல நம்ம ஆதாம் ஏவாள் மூலமா நம்ம அப்பா அம்மா மூலமா பிறந்ததெல்லாம் மாம்சமா தான் இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாய் பாத்தீங்க, இருக்கும். ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா நீங்க ஆவியின் பிள்ளைகளாய் மாறிடுவீங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அது பிஷப்ப சொல்றாரு. டேய், நான் மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னேன்னு என்னடா நீ உள்ள போன வெளியே வரணுங்கிற இதெல்லாம் நடக்கிற காரியமா, அதெல்லாம் நீ அதிசயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நீ தண்ணியில மூழ்கி வெளியே வா, அது போதும். நீ மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போகணும், அதெல்லாம் எதுக்கு நீ யோசிக்கிற? அப்படிலாம் யோசிக்க அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் இல்லை. பாஸ்ட் கிட்ட போ, அவர் தண்ணியில உன்னை என்ன பண்ணுவாரு, மூழ்கடிச்சு உன்னை தூக்கி விடுவாரு, அவ்வளவுதான். நீ பரலோக பிள்ளைய மாறிடுவேன், பிள்ளையா மாறி விடுவேங்கிறார். புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு அவர் சிலுவையில அவர் உரிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தின் அந்த தோல் உடைகளை நமக்கு போட்டு விட்டுருவாரு. அது வசனம் நான் கொண்டு வரல, அது உங்களுக்கு இன்னொரு நாள் தான். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோமே. ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்தோடனே அப்படியே இயேசுவை போல உங்களை மாத்திடுவார். இயேசுவின் ட்ரெஸ் உங்களுக்கு போட்டு விட்டுருவார். ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடையை அன்றைக்கு கொடுத்தா, ஒரு ஆட்டை பலி செலுத்தி அதை உரிச்சு அந்த தோல் உடையை போட்டு, அதே போல தப்பிதான் இயேசுனுடைய தோலை உரிச்சு நமக்கு போட்டு விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதான் நம்ம எல்லாம் ஒரே சாயலா தான் இருப்போம். இப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் போட்டேன்னு வைங்க. உங்களுக்கு தெரியுமா பிஜு பிரதர் யாரு, ஆச்சி மெசா பிரதர் யாரு தெரியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாருக்கும் என்னதான் தெரியும்? கிறிஸ்துமஸ் தாத்தா தான் தெரியும். அதே போல தான் ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேர் மேலேயும் பிதாவாகிய தேவன் இயேசுவினுடைய தோலை உரிந்து அதை ட்ரெஸ்ஸா நம்ம மேல போட்டு விட்டார். இப்ப நம்மளை பார்க்கிற பிசாசுக்கு யார் தான் தெரியுது? இயேசு தான் தெரியுது. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு பார்த்தா இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் அழகா இருக்கிறான், இவன் அழகா இல்லை, இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஆவியின் கண்களை எதிர்த்து தெரியணும். எல்லா முகமும் யாருடைய முகமாய் தெரியணும்? இயேசுவின் முகமாய் தெரியணும். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பிசாசு ஆதிபதன் தோற்கடிக்கப்பட்டான். சொல்ல வேத சொல்லுதுன்னா, சிலுவையில் இயேசுவை அறைந்ததுனால ஒரு பெரிய தோல்வி அவனுக்கு. அவன் என்ன நினைச்சான்? இயேசுவை கொண்டுட்டான், இந்த உலகம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுதந்தித்துக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சான். நினைச்சு என்ன பண்ணான்? ஒரே ஒரு இயேசு தானே, இவர் எப்படியோ கொண்டுன்னு சொல்லி யூதர்களை தூண்டி விட்டு ரோமர்களை ஏமாத்தி அவரை சிலுவையில் கொண்டான். சாகர் வரைக்கும் அவன் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தான். செத்த பிறகும் அவன் சந்தோஷமா தான் இருந்தான். ஆனா செத்துட்டு அவர் பாதாள போவாருன்னு அவனுக்கு தெரியல. அங்க போய் ஆதாம் ஏவாள் விற்று போட்ட அந்த சகல அதிகாரத்தையும் அவர் உரிந்து கொண்டு, அது மட்டும் கிடையாது, நோவா காலத்துல செத்து போய் பாதாளத்துல இவன் சேர்த்து வச்சிருந்த ஒரு கூட்டத்தை, கோடி கோடி ஜனங்க அங்க இருந்தாங்க, அவங்களும் அவனுக்கு தான் சொந்தம் நினைச்சிட்டு இருந்தான் சந்தோஷமா. அங்க போய் இந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லி, பா நான் உங்களுக்காகவே என்ன பண்ணிட்டேன், மரித்துட்டேன், வாங்க என் கூட வரலான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அது போச்சா? அவங்ககிட்ட இருந்த பவர் போச்சா? சரி, எல்லாம் பவர் போயிடுச்சு, சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுனா இவர் வந்து பரலோக போயிட்டாரு. சரி, மறுபடியும் உலகத்துக்கு வந்து பார்க்கலான்னு அப்படியே வந்து உலா வர்றான். யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்களோ அத்தனை பேர் பார்த்தா இயேசு போலவே பிசாசுக்கு தெரியுது. யோசிச்சான், அவர் ஒருத்தரை நம்ம விட்டுருக்கலாம், ஒருத்தரை நம்ம கொன்னோம், இன்னைக்கு சேவருக்கு போனா நூற்றுக்கணக்கான இயேசு சுத்துறாருனா, அவர் தான் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தாருனா, இந்த சேவருக்கு போனா அவராவது ஒரு ஆம்பளையா இருந்தாரு, இப்ப பொம்பளைங்களா இயேசுவா மாறிட்டாங்க. இந்த பொம்பளைங்களுக்கும் நான் பயப்பட வேண்டியதா இருக்குது. இவங்க உட்காருனா நான் உட்காரணும், ஓடுனா ஓடணும், வானா வரணும். சின்ன பிள்ளைங்கள என்ன துரத்துறாங்க, வயசானவங்களும் என்ன துரத்துறாங்க, பல்லே இல்லாத பாட்டி கூட என்ன துரத்துதேன்னு அழுகிறான். கையை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இதுதான் சத்தியம். உங்க அத்தனை பேருடைய முகமும் பிசாசுக்கு இயேசுவை போல தெரியுது. நீங்க தாடி வச்சாலும் இயேசுதான், தாடி எடுத்தாலும் இயேசுதான், எப்படி இருந்தாலும் இயேசுதான். அதனால உங்க முகத்தை குறித்து நீங்க கவலைப்படவே என்ன, நீங்க தைரியமா இருக்கணும். யாருக்கு நம்ம இயேசு போல தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? இயேசுவை போல தெரியுது. கணவனுக்கு மனைவியை பார்த்தா பிசாசா தெரியுது,
மனைவிக்கு புருஷனை பார்த்தா பிசாசா தெரியுது உலகத்துல. ஆனா பிசாசுக்கோ நம்மை பார்த்தா யார் போல தெரியுது? இயேசுவாய் தெரியுது. ஆனால் தான் நீங்களும் எல்லாரும் எப்படி பாருங்க? இயேசுவை போல பாருங்க. அப்பதான் இந்த உலகத்தை நீங்க ஜெயித்து கடந்து செல்ல முடியும். புரிதுண்டுகிறாலே இல்லையா? சொல்லுங்களேன். ஆமென். படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை ஆ, மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் ஆ, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். நம்மெல்லாம் நீதிமான்கள் ஆகும்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம்? எழுப்பப்பட்டிருக்கிறான். அப்ப இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அடுத்த ஆசீர்வாதம் என்னது? நம்மளாம் யாரு? நீதிமான். நம்மளாம் நீதிமான்களா? எப்படி இருந்தோம்னு நினைச்சு பாருங்க. பாவியிலே பிரதான பாவிங்க யாரு? நம்ம தான். பாவிகளில பிரதான பாவிங்க. ஆனா நம்ம இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நம்மளை என்னன்னு சொல்லுது? நீதிமான் சொல்லுது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 24, 25 அதை படிச்சுங்களா? வெரி குட். பாருங்க, அடுத்த பாயிண்ட் அது ஆக்சுவலா. அப்போ அந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பாருங்க, பாவியா இருந்த நம்மை என்னவா மாற்றுது? நீதிமானாய் மாற்றுது. பாருங்க எத்தனை பாக்கியம் பார்த்தீங்களா? நம்மை நாமே நீதிமான் ஆக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய உடையான சேற்றில வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இயேசுவின் பாடு மரணம் அந்த உயிர்த்தெழுதல் நம்ம எல்லாம் நீதிமானாக்கி அமர செய்திருக்கிறது. ஆமாண்ட ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனால் என்னைக்குமே உங்க இருதயத்துல நீங்க தெரிந்து கொள்ளணும், இனி நான் ஒரு பாவின்ற உணர்வு நமக்கு இருக்கணும். ஆனா இயேசுவின் உயிர்த்தெழுதல் நான் யாரு? நீதிமான் என்கிற அந்த கம்பீரம் உங்களுக்கு இருக்கணும். நீதிமான், நான் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். நீதிமான் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நான் நம்புறேன். இயேசுவினோட வருகை நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் நான் பலவீனனா இருந்தாலும் நான் பலனுள்ளவன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் பலவீனன் தன்னை என்ன சொல்வான்? பலவான் என்று சொல்வான். சுகவீனன் தன்னை என்ன சொல்வான்? சுகவான். சுகவீனமா இருக்கிறான். ஆனா நான் இயேசுவை விசுவாசிக்கிறது நான் யாரு? சுகவான். இதுதான் நம்முடைய விசுவாசம். இயேசு எனக்காக மரித்தான், இயேசு எனக்காக உயிர்த்தான். ஆனால் என்னுடைய பலவீனங்கள் அல்ல, அது எல்லாவற்றையும் மாற்றி என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தை ஒருபோது நீங்க விட்டுவிடவே கூடாது. புரியுதுன்னு உங்க கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். உங்களுக்காக உங்க அப்பா சொத்தெல்லாம் எழுதி பத்திரத்தை உங்க கையில கொடுத்துட்டாருன்னு வைங்க. அதுக்கு பிறகு அந்த சொத்தை எனக்கு ஆகலைன்னு அவனாவது பயந்துட்டு இருப்பானா? பத்திரம் தான் பேசும். அதை வச்சுட்டு தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்பா எங்க அப்பா எனக்காக எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரான்னு அதை நெஞ்ச நம்பி ஓடிட்டே இருக்கணும். அப்பப்போ பத்திரத்தை பார்த்துட்டு இது ஒரிஜினலா இருக்குமா, டூப்ளிகேட்டா இருக்குமா, இது எங்க அப்பா கையெழுத்து போட்டிருப்பாரா, உண்மையான இதை கொடுத்துருப்பாரா, இப்படியே சந்தேகப்பட்டுட்டு இருந்தா அந்த சொத்தை நம்ம அனுபவிக்கவே மாட்டோம். அது போலத்த இயேசு பிசாசுக்கும் நமக்கு இருந்த எல்லா எதிரடையான அந்த பத்திரத்தை நல்லா உடைச்சி இயேசு கையெழுத்து போட்டு நம்ம கையில கொடுத்துட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இனி ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், நீடியம் எல்லாம் வச்சு பரலோகம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப நம்ம நீதிமானாய் மாற்றுவது தேவனுடைய உயிர்த்தெழுதலின் முக்கிய காரணமாய் காணப்படுது. அடுத்தது, கர்த்தர் நம்மை எதற்காக இயேசு மரித்து உயிர்த்தார் என்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் இது உண்டு. முக்கியமான பாயிண்ட். எல்லா கருத்து கவனிங்க, நான் உங்களுக்கு முடிச்சு அனுப்பிடுறேன். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன் தான் பிதா நமக்கு இருக்காரு. அவர் எல்லார் மேலும் ஆதியில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது எல்லாரும் மேல இருந்தாரு. எல்லாரோடும் மோசே காலத்துல கீழே வந்துட்டாரு. ஆசரிப்பு கூடாரத்துல வந்துட்டாரு. ஒருத்தர் பார்க்க முடியல. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தாரு. மேகத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய பிரசனத்தை வெளிப்படுத்தினாரு. கூட வந்துட்டாரு. இவங்க போற வனாந்தரத்துல இவங்க கூடவே வாழ்ந்து கொண்டிருந்தாரு. உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் இப்ப எங்க வந்துட்டாரு? உள்ள வந்துட்டார். அப்போ இயேசு உயிர் தெழுகிற வரைக்கும் உங்களுக்குள்ள எனக்குள்ள வர முடியல. அவருக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் தூரமாவே இருந்தது. அப்பா பிதாவே நம்ம கூப்பிட முடியல. அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வர முடியல. அவர் நம்ம கூடவே இருந்தாரு. வித்தியாசம். அப்பா மகன் நம்ம தொடர்பு இல்லாம இருந்தோம், டிஸ்டன்ஸ்ல இருந்தோம். ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு உயிர் தெழுந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலயமாய் மாற்றி இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணும்படிதான் இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். புரியுது? ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அது எப்படி வந்தது? ரோமர் 8:11-13 வரைக்கும் வாசிங்க, உங்களுக்கு புரியும்.
அன்றியும் இயேசுவை அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் பாத்தீங்களா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உங்களுக்குள் வாசமா இருக்கிற இயேசுகிறிஸ்துவினுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பான். அதனால தான் நீங்க சாக மாட்டீங்க. இயேசு உயிரோடு மறுபடியும் இயேசு வரும்போது அப்படியே போயிருவீங்க. உங்களுக்கு மரணமே கிடையாது. அப்படியே மறுரூபமாகி மேலே போயிருவீங்க. அப்படியே ஒருவேளை மரித்தாலும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை மீண்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயிரோடு கூட கொண்டு வருவார். இதற்காக தான் இயேசு மரித்து உயிரோடு வந்தது நோக்கம் என்னன்னா, மனுஷன் இனி நிரந்தரமா சாகக்கூடாது. அவன் செத்து நரகத்துக்கு போகக்கூடாது, அவன் பாதாளத்துக்கு போகக்கூடாது, அவன் ஆத்மா மறுபடியும் பரலோகத்துக்கு வரணும்னா இயேசு நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வந்தாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். இயேசு அதை செய்து முடித்தா, இன்றைக்கு யாரெல்லாம் அந்த இயேசுவின் ஆவியை அதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டாங்களோ அவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அந்த இயேசுனுடைய பவர், உயிர்த்தெழுதலின் பவர். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய அபிஷேகத்தை நாம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அடுத்து சொல்ல இருப்பாருங்க. அது ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அதனால நீங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்களை நீ மாம்சத்தின்படி நீங்க நடக்காதீங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி உலகத்துல நீங்க மறுபடியும் என்ன பண்ணிடுவீங்க? செத்துருவீங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை பாத்தீங்களா? ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு உங்க சரீரத்தினுடைய செயல்கள் எல்லாம் நீங்க டெய்லி அழிச்சுட்டே வந்தீங்கன்னா பிழைப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எனக்கு ஆவியானவர் நமக்குள்ள ஏன் வாசம் பண்றாருன்னா நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆதி ஆமத்திலிருந்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி, தீர்க்கதரிசிகளை அனுப்பி, ராஜாக்களை அனுப்பி, ஆசாரியர்களை அனுப்பி எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த முயற்சி பண்ணார். வேணி அம்மா என்ன கவனிங்க. ஆதி ஆமத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுகிற வரைக்கும் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் வசனத்தையும் 10 கட்டளைகளையும் கொடுத்து 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 நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவ பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு முயற்சி செய்தார். ஆனா எந்த ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ புறா ரத்தமோ எந்த தீர்க்கதரிசியோ அவங்க பூரணப்படாததுனால நம்மை பூரணப்படுத்த முடியவில்லை. நம்மை ஆத்மாவே தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியல. அது எல்லாமே ஃபெயில் ஆயிட்டே இருந்தாங்க. எல்லாமே பாவத்துல விழுந்து கொண்டே இருந்தாங்க. ஊழியக்காரரும் விழுகிறான், விசுவாசியும் விழுக, ஒருத்தரையும் அந்த என்னது அதுதான் வார்த்தை கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். வார்த்தை அனுப்பி அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. அப்பதான் இப்படிதான் நினைச்சாரு, இனி இந்த மனுஷனை ரட்சித்து நிரந்தரமா பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை நம்ம பலியிட்டு அந்த இயேசுவை நம்ம ரத்த சிந்த வச்சு அவருடைய தோளுடைகளை இவங்களுக்கு போட்டு விட்டு இவங்களுக்குள்ள அந்த ஆவியை வச்சாதான் இவங்களை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு வர முடியுன்ற திட்டத்தை பிதாவாகிய தேவன் அந்த திட்டத்தை கொண்டு வந்துதான் இயேசுவை அனுப்பி இந்த காரியங்களை நிறைவேற்றி இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தந்துட்டார். எதுக்குன்னா ஆவியானவர் உள்ள இருந்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண் வைத்து உனக்கு பரலோகத்துக்கு போற ஆலோசனையை உள்ள இருந்தே இப்ப தர்றார். இப்ப பாஸ்டர் சொல்ல வேண்டியதில்லை, வேற ஒரு தீர்க்கதரிசி சொல்ல வேண்டியதில்லை, ஒரு ராஜா வந்து உங்களை நடத்த வேண்டியதில்லை, யாரும் நடத்த வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை அழகா பரலோகத்துக்கு நேராய் நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த மேன்மையான பலனுள்ள ஒரு பாதுகாப்பான நிலையை மனுஷனை மாற்றுவதற்கு தான் இயேசு உயிர் தெழுந்தார். போய் பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பினார். படிங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் வாசிங்க. இப்போ உங்களுக்கு புரியும். அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது, அந்த சீஷர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பாத்தீங்களா? நான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் பெற்று எல்லாரும் அடுத்தது எதுல ஞானஸ்நானம் பெறணும்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறணும். இத மனுஷனுக்குள்ள கொண்டு வருவதற்கு தான் இத்தனை பாடுகள். அவர் மரித்து உயிரோடு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தரணும். அதுக்கு நிரந்தரமான ஒரு கழுவுதல் நமக்கு வேணும். நேற்று சொன்னது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை.
அதனால தான் அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி அவர் நமக்குள்ள வரப்போகிறார். அவர் வரும்போது என்ன நடக்குமா? வாசிங்க வேகமா. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று. பாத்தீங்களா, பிதா சொல்லி அனுப்பிட்டார். நீ போய் இதெல்லாம் செஞ்சு முடிச்சா என் பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை தருவேன்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருவேன். அதை சொல்லிட்டு வான்ட்டாரு. இப்ப சொல்லிட்டு அவர் போறாரு, போய் நமக்கு அபிஷேகத்தை அனுப்புறாரு. என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று. அவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க, கவர்மெண்ட் அமைக்கிறாருன்னு நினைச்சிட்டாங்க. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அது இப்ப இல்ல, 1000 வருட அரசாட்சியில் நீங்க ராஜா ராணியா இருக்கலாம், இப்ப அது இல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. இப்ப என்னன்னா, ராஜ்யம் என்று எதை ஆண்டவர் சொல்லுகிறார்? உன்னை ஆளுகை செய்கிற, ஆட்சி பண்ணுகிற, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை உனக்கு தருவார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்க என்ன அடைவீங்க? முதல்ல பலன் அடைவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலன் அடைவீர்கள். எருசலேமில, யூதேயா முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம், பூமியில கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்க போனாலும் நீங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருந்த என் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க, என்னை உயர்த்துவீங்க. அந்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கொடுப்பதற்கு தான் நான் உயிரோட வந்திருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்களேன். இயேசு உயிரோட வராம இருந்திருந்தா நாம் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்க முடியாது, நமக்குள்ள பெற்றிருக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? அப்ப நம்ம பாக்கியவான்களை இந்த பாவ சரீரத்துக்குள்ள இயேசு வந்து வாழ்கிறாருன்னா அதுக்கு காரணம் இயேசு நமக்காக உயிரோடு எழுந்ததனால்தான். அல்லேலூயா. மரணத்தை வென்றதனால், மரணத்தை ஜெயித்ததனால், பிதா பண்ண வாக்குத்தத்தத்தை அவன் நமக்கு தந்து விட்டார். 2 கொரிந்தியர் 4:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:14. அது 1:8 வரைக்கும் பாசிட்டீங்களா? கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், கர்த்தராகிய இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? இயேசு எதுக்கு உயிரோடு எழுந்தார் தெரியுமா? நம்மையும் உயிரோடு கூட எழுப்புவார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க பிரதர், உங்களையும் உயிரோடு எழுப்புவார். சிஸ்டர், உங்களையும் உயிரோடு எழுப்புவான். இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு எழுப்புவான். அடுத்தது மரித்தாலும் நம்ம உயிரோடு எழுப்புவான். அதனால தான் நமக்கு ஒரு தைரியம், மரணத்தை கண்டு நம்ம அஞ்சவே கூடாது. அது பாருங்க. அடுத்தது 1 கொரிந்தியர் 15 தெளிவா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15 45 வரைக்கும் வேகமா வாசிங்க சிஸ்டர். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானன் என்று எழுதி இருக்கிறது. ஆதாம்னால நம்ம எல்லாம் செத்து போனோம். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசு நம்ம உயிர் தெழுந்து நம்ம உயிர்ப்பிக்கிறார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. நம்ம ஆவிக்குரியது ரெண்டாவது. ஏன்னா இப்ப பாதி வயசுல தான் பிறந்தோம். 27 வயசுல தான் நான் மறுபடியும் பிறந்தேன். புரியுதா? 64 முதல்ல பிறந்தேன், அப்புறம் 90 தான் ரெண்டாவது பிறந்தேன். அப்ப முதல் பிறந்தது தான் முந்தினது. பாவ சரீரம் தான் முதல் பிறந்துச்சு, ஆவிக்குரிய சரீரம் ரெண்டாவது பிறந்துச்சு. ஜென்ம சரீரமே முந்தினது. இந்த ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. நல்ல கவனிங்க. இதை நம்ம ரட்சிக்கப்பட்டது பின்னாடி. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், ஆதாம் மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ரெண்டாவது இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர். புரிஞ்சுக்கங்க, முதல் மனுஷன் நம்ம பிறந்தது பூமியில இருந்து வந்தான். ஆனால் பூமிக்கே நம்ம திரும்ப, அவனுக்கு ஆண்டவர் அதான் வாக்கு பண்ணாரு. அவங்ககிட்ட ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு. நீ மண்ணா, ஆதாம் பார்த்த நீ மண்ணா இருக்கிற, மறுபடியும் எங்க போவேன்? மண்ணுக்கே திரும்புவான். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, ஆனா நமக்கு நேரம் இல்லை. மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே, மறவாதே என்றும். எல்லாம் எங்க தான் போகும்? மண்ணுக்கு போகும். ஆனா ரெண்டாவது வந்த ஆதாமாகிய இயேசு வானத்திலிருந்து வந்ததுனால மறுபடியும் நம்ம எங்க கொண்டு போவாரா? வானத்துக்கே கொண்டு போவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால தான் இயேசுவின் மூலமா ரட்சிக்கப்படணும்.
இப்ப ஆதாம் மண்ணுக்கு கொண்டு போறான், நரகத்தை கொண்டு போறான். வானத்திலிருந்து வந்த இயேசுவோ நம்மை வானத்துக்கு கொண்டு போகிறார். வேகமா வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் மண்ணில் அப்படிப்பட்டவர்களே. இருக்கிறவங்களும் அப்படிப்பட்டவங்க. வானத்துக்குரியவர்கள் இயேசு எப்படிப்பட்டவர்களோ எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல எப்படி ஆதாமுடைய சாயல நம்ம பிறந்திருக்கிறோமோ வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். எப்ப அணிந்து கொள்வோம்? ஞான ஸ்நானத்துல. முதல்ல நான் சொன்ன பாருங்க, நான் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று ஒவ்வொருவரும் இயேசுவின் சாயலை தரித்து கொண்டிருக்கிறார்களே. படிங்க. சகோதரரே, ஆ. நாம் சொல்லுகிறது என்னவெனில், ஆ. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க இந்த மாட்டாது. மாம்சமோ ரத்தமோ பரலத்துக்கு போகாது. அதனால தான் அதை ஜெபம் பண்ண மாட்டேங்குது, பிரசங்கம் கேட்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. ஏன்னா இந்த எங்க போகாது, இது மண்ணுக்கு போகுது. இதுக்கு பரலோகம் இல்லை, நரகம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு கீழ்ப்படியாது. அது தன்னை மேக்கப் பண்றதுக்கு தான் யோசிக்கும். நல்லா பிரியாணி சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, அங்க சுத்து இங்க சுத்து, இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாம்சம். ஏன்னா அது மண்ணுக்கு போகுமா, அதுக்கு நரகம் இல்லை, பரலோகம் இல்லையா, அதுக்கு எதிர்காலம் இல்லை. அதனால அது ஒன்றும் கண்டுக்காது, ஜாலியா வாழும். அதான் சொல்லு, இது ரெண்டு பரலோகத்துக்கு போறது இல்ல. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இந்த அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்காது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு இதோ அறிவிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரகசியம், நல்ல கவனிக்க. ஒரு ரகசியத்தை இந்த ஈஸ்டர்னால உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லாம் சாக போறது கிடையாது. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது வானத்துல ஒரு எக்கால தொனிக்கும். ஒரு நிமிஷத்திலே, ஒரே நிமிஷத்துல, ஒரு இமை ஒரு பொழுது, இமைப்பது நொடி. முதல் நிமிஷம்ட்டாரு, அடுத்த சொல்ற ஒரு நொடி பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்படின்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஆளை காணாம போயிருவீங்க. எல்லாம் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்துல மணவாளன் இயேசுவோடு கூட நாங்க ஆடி பாடி கொண்டிருப்போம். அங்க போலான்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காகத்தான் இதெல்லாம், இந்த உயிர் தெழுந்த பாடல்ல அதுக்கு தான் நம்ம தூக்கிட்டு போறாரு. எக்காலம் தொனிக்கும். அன்னைக்கு எக்கால துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஏற்கனவே நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அவங்க எல்லாம் அப்படியே அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையே. அழிவுள்ள இந்த சரீரம் எதை இப்ப பண்ணது? அழியாமையே. அதுக்கப்புறம் காலகால சாக மாட்டோம். அதனால அழியாமையை தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து. வயசு ஆக ஆக என்ன ஆகுது? போயிட்டே இருக்க பாருங்க. அப்படியே வயசு ஆக ஆக முடி கொட்டுது, வெள்ளை கருப்பா இருந்ததெல்லாம் வெள்ளை ஆகுது, பல்லெல்லாம் காணாம போகுது, அப்படியே ஒவ்வொன்றா கலந்துட்டு போகுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி பலவீனமா இருக்கிற சரீரம் அடுத்து என்னவாகுமா? பலவீனதாய் மாறும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிந்து போகிற இந்த சரீரம் அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து. பாத்தீங்களா? சாவுக்கு ஏதுவாகி இந்த சரீரம் எதை தரித்து கொள்ளும்? சாவாமை தரித்து கொள்ளும். இதைத்தான் நிறைய பாஸ்டர்ஸ் தப்பா பிரசங்கம் பண்ணி நான் சொன்னேன், அவங்க தவறான. சாவாமை இப்ப கிடையாது, அது அப்போ மறுரூபமாக்கப்பட்ட பிறகு ஆண்டு நமக்கு என்னத்தை தரப்போறாரு? சாவாமை தருவா. அதுக்கப்புறம் கோடி வருஷம் நம்ம சாகவே மாட்டோம். இப்ப பூமியில நம்ம செத்து தான் ஆகணும். இயேசுவே மரித்து தான் உயிரோட வந்தார். மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களும் மரிப்பாங்க. அதனால மரிக்கவே மாட்டோம் அப்படின்னு யாராவது பிரசங்கம் பண்ணா நம்பாதீங்க. அதான் சாவாமை. இதைத்தான் அவங்களுக்கு புரியல. ஆனா சாவோம், மறுபடியும் உயிரோடு வருவோம். அதுக்கப்புறம் சாகவே மாட்டோம். ஏசு எப்படி உயிர் தெழுந்தார், அதுக்கப்புறம் மரிக்கவே இல்லை. அதுபோல் நாமும் உயிர் தெழுவோம், அதுக்கப்புறம் சாகவே மாட்டோம். மரண பயமே நம்மை விட்டு ஓடி போயிடும். புரியுதுன்ற அல்லையா சொல்லுங்க. அதனால தான் மரணத்தை ஜெயித்த இயேசுவை கல்யாணம் பண்ற மனவாட்டி சபையாய் நம்ம மாறணும். புரியுதுன்ற அல்லையா சொல்லுங்க. படிங்க. சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்பதான் மரணம் ஜெயமாக விளங்கப்படும். எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே. இப்ப நீங்க கேட்பீங்க, மரணமே உன் கூரெங்கே. இப்ப கேட்க மாட்டேங்கிறோம் பயந்துட்டு. ஆனா அப்ப கேட்பீங்க, உன் மரணமே கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. நரகத்தை பார்த்து கேட்பான், என்னை கொண்டு போயிருவேன் நீ நரகத்துக்கு? ஒன்றும் பண்ண முடியாது. நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பாதாளத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பாதாளத்தை பார்த்து நீங்க கிண்டல் பண்ணுவீங்க. பிசாசு அங்க கத்துவான், நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கிண்டல் பண்ணுவீங்க. அப்படித்தான் ஒரு மான் ஒரு பெரிய பாறை மேல நின்றுச்சான். கீழே சிறுத்தை புலி அப்படியே வந்து நிக்குது. இது பாறை மேல நின்றுட்டு இந்த சிறுத்தை புலி என்ன பண்ணுதான்? கிண்டல் பண்ணுதான். வா பார்க்கலாம், எனக்கு அடி பார்க்கலாம். மேலே வர முடியல சிறுத்தை. இது அப்படி மேலே பத்திரமா இடத்துல பாறை மேலே நின்றுட்டு அதை அப்படியே டான்ஸ் ஆடிட்டு கிண்டல் பண்ணிச்சான். அது போல தான் நாமும் இயேசு கிறிஸ்துங்கிற கண்மலையின் மேலே நம்ம நின்றுட்டு இருக்கனால பாதாளத்துக்கு பிசாசு பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம், என்ன பண்ண பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
அதுதான் வேத வசனத்தை ரகசியம். கண்மலையாகி இயேசுவின் மேல் நீங்க இருக்கிறதுனால மரணத்தை பார்த்து உன் கூர் எங்கே, பாதாளமே உன் என்ன ஜெயிச்சிருவே, நீ பார்த்துடலாம் வா அப்படின்னா. ஏன்னா நம்ம நிக்கிற இடம் எங்க? அது இயேசுவின் மேல கண்ணுக்கு நிக்கிறதுனால அந்த கிருபையை தருவார். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து. காலையில ஏந்திச்சு எத்தனை பேர் தொண பண்ணிட்டு வந்தீங்க சர்ச்சுக்கு? பாஸ்டர் ஒரு 10 மணி சர்ச்சை வச்சிருக்கலாம், இவர் 6 மணிக்கு சர்ச்சை வச்சுட்டு நம்ம காலையில தூக்கத்தை விட்டுட்டு எத்தனை பண்றீங்க? அதெல்லாம் வீண் போகாதுன்றார் பாருங்க. அழகா சொல்றார் பாருங்க. நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் யார் என்ன சொன்னாலும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அதான் சொல்றார். யார் என்ன சொன்னாலும் கர்த்தருடைய கிரியில எப்பொழுது நீங்க என்ன பண்ணோம்? பெருகிட்டே இருக்கணும். குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஊழியத்தை நீங்க விடக்கூடாது, செய்ய வேண்டியதை நிறுத்திடக்கூடாது. ஆண்டரே இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்கண்ணா, ஆண்டரே நீங்க உங்களை நிறைய பேர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி, நீ ஒரு பாவி, நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, நீ ஊழியம் செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீ தகுதியே இல்லைன்னு சொன்னா நீங்க ஆண்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அவர் என்ன பதில் தெரியுமா சொல்வாரு? நான் தீர்க்கதரிசனமா உங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி சோர்ந்து போயிருந்தா நீங்க போய் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? என்னடா ஏன்டா சோர்ந்து போயிட்டு நீ ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, ஆண்டவரே நம்மளுக்கு பைபிள் படிக்கக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீ தகுதி இல்லைன்றாங்க என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் ஒரே வார்த்தை கேட்பார். எல்லாம் சொன்னாங்க, நான் சொன்னேனா? எல்லாம் சொன்னாங்க, நான் சொன்னேனா? நான் உன்னை சொன்னேனடா, நான் உன்னை சொன்னேனா அப்படின்னு கேட்பாரு. என்ன பதில் சொல்வீங்க? அதான் சொல்ற, என்னையே தான் சொன்னாங்க, என்ன இல்லை இயேசுவை. என்னையும் தான் விபச்சாரக்காரன் என்னாங்க, குடிகாரன் என்னாங்க, வேசி கல்ல என்னாங்க, என்னமோ பண்ண பாவிகளோட சாப்பிட்றான்னாங்க. அதுக்காக நான் சிலுவை சுமக்காம இருக்க முடியுமா? உனக்காக ரத்த சிந்தாம இருக்க முடியுமா? நான் மரித்து உயிரோட வராம இருந்திருந்தா உனக்கு எங்க ரட்சிப்பு? சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான், பாடுறவன் பாடிட்டே தான் இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அவர் அதெல்லாம் பார்த்துக்குவார். புரியுதுன்ற ஒரு அலையில வச்சோம். அதனால எதுவுமே உங்களை சோர்வு உண்டாக்கூடாதுன்றார். அவர் அழகா சொல்றார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்க ஒரு காணிக்கை கொடுத்தா வீணாகாது. பாஸ்டுக்கு 3 ஏக்கரை நிலம் வாங்கி கொடுத்தீங்கன்னா 30 ஏக்கரை தருவார் உங்களுக்கு. 6 ஏக்கரை வாங்கி தரேன்னு முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க, தனி சீட்டு வேற போட்டாங்க. 6 ஏக்கரை 60 ஏக்கரை தருவார். அதான் ஆண்டு சொல்ல வீணாகாதுன்றார். புரியுதா? நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் அது விருதாவா என்று அறிந்து நீங்கள் எப்படி இருக்கணும்? சோர்ந்தே போக கூடாதுங்க. சோர்ந்து போனா நம்மள எப்போ ஊழியத்தை விட்டு என்ன ஓடிட்டு இருப்போம், இந்நேரம் போயிட்டு இருப்போம், போய் சேர்ந்துட்டே இருப்போம் பரலோகத்துக்கு. சோர்ந்தே போக கூடாது. அப்படி சோர்ந்து போகாமல் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியில எப்பொழுது என்ன பண்ணும்? புதுசா நீங்க என்ன பண்ணும்? பெருகிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய கிருபையில பெருகி அப்படியே பலன் அடையணும்னு ஆண்டவர். சரி, நம்ம ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. அவ்வளவுதான், 2 வசனம். இன்னைக்கு ஸ்பெஷல் தானே, கோச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. உயிர் தெளிந்த இயேசு உங்களோடு வருவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், அதனால சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா எனக்கு எனக்கு எனக்குன்னு ஜெபம் பண்ணாதீங்க. இம்மைக்காக மட்டும் கிறிஸ்தவங்களே இருக்காதீங்க. புரியுதா? இம்மைக்காக வேண்டாம். இது 60 வயசு 70 வயசு மிஞ்சினா 80 வயசு அவ்வளவுதான். இப்போ இந்த கொரோனா ஊசி போட்டு அது கூட இல்லை, சும்மா விழுகிறான் சாகுறான். என்னன்னே புரிய மாட்டேங்குது. எங்க சொந்தத்துல நேற்று ஆஸ்மியுடைய வீட்டுக்காருடைய தங்கச்சி வீட்டுக்கார் 41 வயசு தான், சும்மா கீழே விழுந்தாரு, ஃபிக்ஸ் மாதிரி வந்திருக்குது. 15 நாள் நினைவில்லாம KMC ஹாஸ்பிட்டல் வச்சாங்க. என்ன வியாதினே கண்டுபிடிக்கல, பரலோக போய் சேர்ந்துட்டார் 41 வயசுல. நல்ல திடகாத்திரமா இருந்த மனுஷன்.
ஆனால் இந்த உலகம் என்னது, புல்லும் புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்குது. ஒரு காற்று வீசின உடனே அது அப்படியே காணாம போயிருது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இருக்கிற நீங்களும் நானும் நித்தியத்துக்கு நம்ம போறபடினால இம்மைக்காக மாத்திரம் நீங்க கிறிஸ்தவர்களா வாழக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மற்றவர்களை விட நாம பரிதாபமாயிருவோம். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து, பாத்தீங்களா, கிறிஸ்து அதை மாதிரி மறக்கவே கூடாது. எனக்கு பிரசங்க அதுதான். இன்னைக்கு என்ன நாள்? இயேசு உயிர் தெழுந்த நாள். அதனால கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். எல்லாம் செத்து போனவருக்கு அவர் தான் முதல். அதான் நான் முதலே சொன்னேன், நிறைய பேர் உயிரோடு எழுந்து இருக்கிறாங்க. ஆனா முதல் பேரானவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. முதல் பேரானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால், மனுஷன் ஆதாமனால மரணம் உண்டாச்சு, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அதே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதான் உயிர்த்தெழுத பண்டிகை. அல்லேலூயா. பயப்படாதீங்க. எங்க நம்மளை செத்து மறுபடியும் ஆண்டவர் உயிரோடு கூட கொண்டு வருவான். தண்ணீரோ ஒப்பு கொடுக்கும், அக்னியும் ஒப்பு கொடுக்கும். ஒருத்தர் நெருப்புல சுட்டரிச்சிருவாங்க, அவங்களையும் உயிரோடு வருவாங்க. சில பேரை கரைச்சி விட்டுருவாங்க. அவங்க ரசிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து ஒப்படைக்கும். எல்லாரையும் கர்த்தர் உயிரோடு கூட கொண்டு வருவார். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நம்மள அப்படியே வரிசையா உயிர்ப்பிக்கப்படுவோம். முதற் பலன் ஆனவர் கிறிஸ்து. இயேசு தான் முதல்ல உயிரோடு எழுந்தாரு. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்புறம் ஆண்டவருடைய வருகையில ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அதுக்கப்புறம் தான் முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரங்களையும் வல்லமையையும் பரிகரித்து, எல்லாம் வல்லமை பிசாசு கையில இருந்து எல்லாவற்றையும் அவர் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். நம்மையும் எல்லாத்த கொண்டு போய் யார் கையில ஒப்பு கொடுப்பார்? பிதா கையில ஒப்பு கொடுப்பார். கோடி கோடி வருஷம், 7 வருஷம் பரலோகத்துல மத்திய ஆகாயத்துல விருந்து, நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருக்கலாம். தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு 7 வருஷம் இயேசுவே பரிமாறுவார். நல்லா அங்கேயும் நீங்க சாப்பிடலாம். 1000 வருஷம் பூமியில வந்து இங்கேயும் சாப்பிடலாம். இங்க 1000 வருஷம் இயேசுவே ராஜாவா இருப்பார். எருசலேம்ல வேலையே கிடையாது, ஒண்ணு கிடையாது. கம்பெனியில ஒண்ணும் இல்லை, சமைக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், கேஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஜாலியா பழமெல்லாம் நமக்கு ஆகாரம், இலைகள் எல்லாம் மருந்து. சளி பிடிச்சிச்சா ஒரு இலையை சாப்பிட்டா சரியாயிரும். பசிக்குதா ஒரு பழத்தை சாப்பிட்டா ஒரு எண்ணெய்ச்சில நடுவுல பூரா பழமரம் தான் இருக்கும். எண்ணெய்ச்சில இப்ப அரளி செடியை போட்டு சாகங்கடான்னு போட்டு வச்சிருக்கிறான். ஆனா இயேசுவோ பழமரத்தை போட்டு வைப்பாரு. எல்லாம் நீங்க கார்ல போனீங்கன்னா பழத்தை சாப்பிட்டு பாடிட்டு அப்படிப்பட்ட ஒரு காலம் தருவார். அதுக்கு அடுத்தது நித்திய காலம். என்றைக்கும் ஆண்டவரோடு எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லி முடிச்சிடறேன். இயேசு கிறிஸ்து அடுத்த உயிர், அது 24 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? கடைசியா கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இயேசு மரித்து உயிரோடு எழுந்தது இன்னொன்னு எதற்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இழந்து போயிட்டாங்க. 400 ஆண்டுகள் அதெல்லாம் அனுபவிக்க முடியாம பிசாசு கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் மீண்டும் வந்து புதுப்பிக்கிறார் பாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் தான் ஆபிரகாமின் வாக்கு தத்துவம், நமக்கெல்லாம் கிடையாது. இப்ப இயேசு மரித்து உயிரோடு கூட வந்ததுனால இன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தெல்லாம் எங்க வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. புரிதன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் உயிர் தெழுதலே நற்செய்தி. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னது, நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேனாரு. இன்னைக்கு உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 ஏக்கரா தருவாரா? தரமாட்டாரா? தருவாரு. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணவரு. ஆபிரகாமுக்கு கொடுத்து நமக்கு தரேன்ட்டார். பாருங்க என்ன அழகா சொல்றாரு. ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், புறஜாதிகளாய் நமக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி. ஆனால் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இயேசு உயிர் தெழுந்து உயிரோடு வந்ததுனால நான் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல நான் கோடா கோடியாய் பெருகுவேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பெரிய கர்த்தர் கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. வனாந்தரத்தில் அவர்களை ஆசீர்வதித்தது உண்மையானா இந்த அவிநாசி திருப்பூர்ல நம்மை ஆசீர்வதிப்பது உண்மை. ஏன்னா அதற்காகவே இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். கலாத்தியர் 3:26 29 வரைக்கும் வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணி பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பான். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நம்மள இப்ப யார் இருக்கிறீங்க? தேவனுடைய புத்திரர்னு என்னது?
பிள்ளைகள் ஆயிட்டீங்க, ஆபிரகாம் பிள்ளைகள் ஆயிட்டீங்க. அதனால ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை நீங்க எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றீங்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு வசனம் வந்துருச்சு பாருங்க. அத்தனை பேர் நீங்க யாரை தரித்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, இனி அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் இல்ல. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, இனி அடிமை இல்ல அவன் இல்ல அதெல்லாம் இல்ல. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. பெண்ணும் பிரசங்கம் பண்ணலாம். கரங்களை தட்டி பெண்கள் எல்லாம். பழைய ஏற்பாடுல பெண்கள் சர்ச்சு பக்கமே வரக்கூடாது. இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்கிறோன்னா காரணம் யாரு? இயேசுவின் உயிர் தெழுதல் தான் உங்களை பிரசங்கம் பண்ண வைக்குது. அதனால எங்களை விட நீங்க தான் அதிகமா ஆண்டவரை நேசிக்கணும், துதிக்கணும், ஊழியம் செய்யணும். பாருங்க, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆனா ஆண் வர்க்கம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க தான் அப்படின்னு இருந்தாங்க. ஆண்டவரே கம்முன்னு இருக்கடா, எல்லாம் ஒண்ணுதான்ட்டார். ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. நீயும் பிசாசு துரத்து அவங்கள துரத்துவாங்க, நீயும் பிரசங்கம் பண்ண அவங்கள பிரசங்கம் பண்ணுவாங்க, நீயும் பாட்டு பாடு அவங்கள பாட்டு பாடுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். பலிப்பிடத்துல நீயும் நில்லு அவங்க நினைப்பாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு சந்தோஷமான நற்செய்தி உங்களுக்கு சொல்ற. கையை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எல்லாம் ஒண்ணுதான். இயேசுக்கு முன்னாடி வந்துட்டானா யாரும் பந்தா காட்ட முடியாது. நான் தான் இயேசுக்கு பெரிய ஆளு அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. பாப்பா எல்லாம் இயேசுக்கு முன்னாடி சரி சமம். இயேசுக்குள்ளாக எல்லாம் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானா நீங்கள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகளா இருந்தா ஆபிரகாமின் சந்ததியும் ஆயிட்டீங்க. வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அவ்வளவுதான். ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தத்திற்கும் நீங்க சுதந்திரவாளிகள். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனால் இப்ப நீங்க என்ன ஜெபம் பண்ணோம்? ஆபிரகாமுக்கு சொன்னதே எனக்கு கொடுங்க, ஈசாக்கு சொன்னதே எனக்கு கொடுங்க, தாவீதுக்கு சொன்ன அதான். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க. அதை கேட்டு பெற்றுக்கொள்றவங்க பாக்கியவான்கள். அந்த விசுவாசித்து ஜெபம் பண்ணி எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போல நம்ம சபை ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் ஐஸ்வர்யவான் ஆக்கிடுவார். பெரிய பெரிய பணக்காரர்களை உங்களை மாற்ற என் தேவனால் கூடும். அதை நீங்க நம்பணும். அதை விசுவாசித்து ஜெபித்து சுதந்திரித்துக் கொள்ளணும். அந்த அவர் சொல்ற, நான் வாக்குத்தத்தின்படியே நீங்கள யாராயிட்டீங்க? அந்த எல்லா வாக்குத்தத்திற்கும் சுதந்திரவாளிகள் ஆகிவிட்டீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. முடிஞ்சது. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரும்படிதான் இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறான். அப்போ ஒரு உயிரோடு எழுந்தது யாருக்காக? நமக்காக. அதை நீங்க இன்றைக்கு விசுவாசிங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இருக்கிற இந்த நிலத்தில் 1000 மடங்கு உங்களை பெருக செய்ய என் தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்து அதைத்தான் அவர் சொன்னார். உயிர் தெழுந்த இயேசு நமக்கு சொந்தமானா. உயிருடன் எழுந்து மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. நம்புறவங்கெல்லாம் உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் தேவர்கள் பயந்திடவே, கல்லறை கரங்களை தட்டி பாடி தேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. எத்தனை பேர் நம்புறீங்க? செயல் இதுவே. கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமான. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ,
மரித்தவர் மத்தியிலே அவன் சந்தோஷமா தேடுவாரோ நீதியின் அதிபதி, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிரோடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானா. ஆமென் ஆமென் ஆமென். உயிர்த்தெழுந்த ஆமே. மரணம் உன் கூரங்கே, மரணம் உன் கூரங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? கேளுங்க. கூரங்கே, மரணம் உன் கூரங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாட்சிடுவோம். ஆமென். நோவையும் பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாட்சிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே ரிபாஷதர பாபா. ஓ ஹல்லேலூயா. பேயையும் நோயையும் ஜெயித்தா மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிரோடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. கரங்களை தட்டி ஆமென். Thank you, Jesus. உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்தோம். ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற ஞான ஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணுகிற ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நீதிமான்கள் என்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தராகிய இயேசு எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஓ பரிசுத்த ஆவி வருவதினாலே நாம் பெற்றுக்கொள்வதனாலே உன்னத பலனை பெற்றுக்கொண்டு அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை போதித்து ஆலோசனை தந்து வழி நடத்துகிற அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்மையும் உயிரோடு எழுப்புவார். ஓ மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன ஆண்டவர் நம்மையும் உயிரோடு எழுப்பி மரணத்தின் மேல் ஒரு ஜெயத்தை அவர் பெற்றது மாத்திரமல்ல, நாமும் அதன் மேல் பெரும்படியாக நமக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதன் முதற் பலனாயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக புறஜாதியாகிய நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர் உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாக நமக்கு தந்திருக்கிறார். நாம் படுகிற பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போவதில்லை. நாம் படுகிற பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போவது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் அவருடைய கிரியைகளிலே பெருகுகிறவர்களாயும் நாம் அன்றாட காணப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இருக்கிறதான அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வியாதியின் மேல் ஒரு வெற்றியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாவத்தை ஜெயிக்கிற அந்த பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். புறஜாதியாக எனவே நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் மற்றவர்களுக்கும் உபதேசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் மாற்றும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் போதாது. தேவனுடைய புத்திரர் என்ற ஆசீர்வாதம்,
அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு மேலான பாக்கியம் நமக்கு. ஓ ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடைய தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஆசீர்வாதம் எதனாலே வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தானே நமக்கு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தானே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஓ அந்த தேவனை கரங்களை தட்டி ஓ அப்பா தெய்வமே உமக்கு நன்றி. எனக்காய் மரித்தீர், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டீர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர், இன்று எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஓ ஜீசஸ் நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே நீர் செய்த எல்லா மகத்தான காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவர். பிதாவாகிய தேவனே நீர் எங்கள் மீது வைத்த பெரிதான அன்புக்காய் நன்றி. அந்த அன்புக்கு ஆண்டவர் ஆழம் நீளம் உயரம் உள்ளப்பா, அவ்வளவு ஆழமான அன்பு ஆண்டவர், ஆழமான அன்பு நீளமான அன்பு ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு ஆண்டவரே அன்பாக ஆண்டவர் உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காய் தந்தீரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டா. பிதாவாகிய தேவனுடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. ஓ இயேசு கிறிஸ்து தம்மை நமக்காக அர்ப்பணித்தாரே, எவ்வளவு விலையேற பெற்ற அன்பு அது, எவ்வளவு பெரிய தியாகம் அது. அவர் மரித்தார், மரித்து மாண்டு போகல, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லா சாத்தானின் அதிகாரங்களை எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு ஜெயமாக எழுந்தார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ உம்முடைய உயிர் தேடுதலின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்ய, எல்லா கிரியைகளிலும் நாங்கள் பெருகிறவர்களாய் இருக்க உதவி செய்ய, எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதான எல்லா காரியங்களிலும் உண்மையும் உத்தமமாய் உமாய் நாங்கள் நேசிக்க, உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. பிதாவின் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா பிதாவின் சித்தத்தை இயேசுவானவராகிய நீர் எப்படி நீர் செய்தீரோ அதே போல உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சபையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உலகத்தில் வருகிற எல்லா காரியங்களையும் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, வார்த்தையினாலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஓ நாங்கள் பலவீனப்பட்டு போகக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிரான எழும்புகிற ஆயுதங்களுக்கு நாங்கள் மாண்டு விடக்கூடாது. எல்லாவற்றையும் ஜெயித்து எழும்பத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே உம்மை கரத்தில் தருகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய ஆலயத்தை தேடி ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்த உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை கர்த்தர் இந்த நாளிலே சந்தித்து அனுப்புவீராக. பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தனை கட்டளிடுவீராக. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும், இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஒரு புது பலன் உண்டாகட்டும். ஒரு உன்னத பலத்தினால் எடை கட்டி கொள்ளுங்க. போகும்போது ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒரு பெரிய உற்சாகத்தோடு பலத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. இந்த மாம்சமான யாவற்றையும் ஆண்டவரை விலக்கி ஆவியின் உற்சாகத்தினால் கடந்து செல்ல உதவி செய்தல்வீராக. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். இந்த ஆண்டவரே அப்பா ரிசரெக்ஷன் பண்டிகை உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் கொண்டாட ஆண்டவரே உறவுகளோடு குடும்பத்தோடு ஆண்டவரே கொண்டாட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இன்னும் யாரெல்லாம் இயேசுவை அறியாம ஆண்டவரே மாம்சத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே எங்கள் உறவுகளை சொந்தங்களை எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கிராமத்து மக்களை நினைக்கிறோம். எங்கள் ஆண்டவரே தேசத்து ஜனங்களை நினைக்கிறோம் ஐயா. அவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தனை
பலனை கட்டளிடுவீராக. நீதிமான்கள் என்கிற பாக்கியத்தை தருவீராக. ஓ, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் இயேசுவை அறிய ரட்சிக்கப்பட ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க. தாவே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.